அண்ணா இறக்கிறார் 1969. வில்லனும் இவரும் அங்க இருக்காங்க. அப்ப வில்லன் கேட்கிறார், செலவுக்கு ஏதோ பணம் கேட்டாங்க, அண்ணி ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. இவரு பொதுப்பணித்துறை அமைச்சர், இவரிடம் இல்லாத பணமா? அண்ணாதுரை உங்க மனைவி கேட்கிறாங்க 100 ரூபா கொடுங்கன்னு. அப்ப அண்ணாதுரை மனைவி சொல்லுகிறார், 100 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் உடைய இல்ல, ஒரு முதலமைச்சரின் மனைவி. இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல். 100 ரூபாய் இல்லையா ஒரு முதலமைச்சர் மனைவின்னு கேட்கும் போது ராணி அண்ணாதுரை சொன்னாங்க, அவர் சம்பளத்தை வாங்கி தான் எனக்கு செலவுக்கு கொடுப்பாரு, இன்னும் அவர் செலவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் அதைத்தான் பார்த்தார். இவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்காமல், கொள்ளையடிக்காமல், தன்னுடைய சம்பளத்திலிருந்து தனது வீட்டுக்கு வந்து நிர்வாக செலவை எல்லாம் செஞ்சிருக்காருன்னா இவர் தான் நமக்கு, இவருடைய பாதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அண்ணாவின் பேரிலே அந்த கட்சியை ஆரம்பித்தார். திரையுலகத்தில் மரியாதையா நடந்துக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சின்ன பொண்ணு, நான் கான்வென்ட்ல இருந்து வந்தேன். நீ போய் எல்லாருக்கும் ஹாய்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால எல்லாராலையும் மதிக்கப்பட்டேன். திரையில் சின்ன பொண்ணுலாம் கூட அம்மா அம்மா யாரை கூப்பிட்றாங்க நான் பார்ப்பேன், இப்படி இப்படி உங்களை தான் அம்மாங்க. ஸோ அந்த மாதிரி மரியாதை எனக்கு வந்து சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். சென்னை கெத்து சேனல் வியூவர்ஸுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மார்ச் 23 புரட்சி தலைவர் விழா வந்து மிக விமர்சையா கொண்டாட போறோம்னு சொன்னோம் இல்லையா. நீங்க எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த விழாவில் வந்து நீங்க கலந்துக்கணும்னு நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாகவும் சென்னை கெத்து சேனல் சார்பாகவும் நான் அன்போடு உங்களை வந்து வரவேற்கிறேன். நீங்களாம் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். இந்த விழா வந்து நம்ம புரட்சி தலைவருக்காக நம்ம பண்றோம், வேற யாருக்காகவும் இல்லை, அவருக்காக பண்றோம் அப்படின்னும் போது அந்த விழா வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கணும். எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு விழாவா தான் இருக்கணும். என்னடா இது எல்லாம் எவ்வளவு பேர் தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருது, அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த பிறந்த நாள் விழாலாம் கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் கொண்டாட மாட்டாங்க. ஆனா புரட்சி தலைவர் அவருக்கு மட்டுமே தான் வருஷம் ஃபுல்லா, இந்த வருஷம் பிறந்த நாள் வந்ததுன்னா அடுத்த வருஷம் பிறந்த நாள் வரைக்கும் வருஷம் ஃபுல்லா விழா கொண்டாடிட்டு இருக்க ஒரே தலைவன் யாருன்னா புரட்சி தலைவர் மட்டுமே தான். அந்தந்த ஊர்ல அந்த மாவட்டத்துல புரட்சி தலைவருக்கு மாசம் விழாக்கள் எடுத்துட்டு தான் இருக்காங்க, கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நம்மளும் சேனல் சார்பா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழா எடுத்தோம், அதோட இப்ப எடுக்கிறோம். இந்த விழாக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றத பார்த்து தான் நான் அடுத்த விழா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த விழா மிக பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி இறங்கிட்டோம். ஆனா போதுமான ஃபண்ட்ஸ் இல்லாததுனால எங்களால வந்து சரியா கையாடல் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு உண்டான பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் மூலியமா பேசி நான் வீடியோக்கள் போட்டேன். அதுல ஒரு 100 பேர் கால் வரும், அதுல 2 பேர் 3 பேர் இல்ல ஒருத்தர் பேர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால ஏதோ முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம அது குறை சொல்ல முடியாது. அது சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா நிறைய பேர் வந்து போன் கால் பண்ணிட்டு, சார் இதோ நாளைக்கு சார், இதோ நாளைக்கு சார், சார் நான் தலைவருடைய வெறியன் சார், இதோ பண்றேன் சார், அது சார் அப்படின்ட்டு காணாம போயிடுவாங்க. நான் யாரையுமே வந்து நான் திருப்பி வந்து போன் பண்ணியும் என்ன சார் நீங்க தலைவர் விழாக்கு ஸ்பான்சர் பண்றீங்களா, ஹெல்ப் பண்றீங்களா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா தலைவர் விழாவை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மனசால அவங்களா விருப்பப்பட்டு அவங்க தலைவர் கொடுக்கணும், செய்யணும், அப்படிதான் நான் எதிர்பார்க்கறேன். தலைவர் விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஒருத்தர் தேடி ஏங்க தலைவர் விழா கொடுக்குறீங்களா இல்லையா, அந்த பாலிசியை நம்ம வச்சுக்க கூடாது. அவங்க மனசு விருப்பப்பட்டு அவங்க தலைவருக்காக கொடுக்கணும். அப்போ நம்ம அதை வந்து சந்தோஷமா செய்யணும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமாவும் இருக்கேன். பிளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியும் நம்ம சேனல் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் இல்ல கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேர்ல கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சின்னதா ஒரு கடுகு மாதிரி இருந்தாலும் சின்னதா ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு புரட்சி தலைவருக்காக மனசால கொடுத்தாங்க பாத்தீங்களா. கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, பெயிண்ட் வேலை செய்யறவங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இருக்கப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நல்லா வசதியா வாய்ப்போடு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மனசு வரவே வராதுங்க. சும்மா பேருக்கு வேணா தலைவருங்க, எங்க தலைவருங்க, நான் தலைவர் ரசிங்க அப்படின்னுவாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட மனசு வராது. நம்மளை பட்ட ஏழை மக்கள் மட்டுமே தான்
தலைவருக்காக கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், என்னால் கொடுக்கணும்னு நான் எண்ணம் இருக்கு, ஆனா கொடுக்கவும் முடியலையே, இருந்தாலும் என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு, அந்த 500 ரூபா நான் தலைவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க உண்மையான மனிதர்கள், உண்மையான மனசு உள்ளவங்க, தலைவருக்காக உண்மையா நேசிக்கிறவங்க நான் சொல்லணும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் என்ன தப்பா சொல்றீங்க, அப்ப தப்பா சொல்றீங்க, நான் இல்லையா அதெல்லாம் நினைக்கலாம். ஏன் என்கிட்ட காசு இல்லை நான் கொடுக்கல அப்படி, அதுவும் நினைக்கலாம். நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க, நான் பொதுவா தான் சொல்றேன். பொதுவா கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவங்களால கொடுக்க முடியல, அவங்கள ஒரு பகுதி விட்டுருங்க. கொடுக்கணும்னு மனசு இருந்தோ கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பகுதி, ஓகேங்களா. ஆனா கொடுக்க வசதியும் இல்லை, ஆனா இருக்கு, கொஞ்சம் இருக்கு நம்ம தேவைக்கு, அதுலயே நான் ஒரு பாதியை நான் கொடுக்குறேன் என் தலைவனுக்காக அப்படின்றாங்க பாத்தீங்களா, அதான் கிரேட் நான் சொல்ல வரேன். அதுதான் விஷயம், நான் எக்ஸாக்டா சொல்ல வரது அதுதான். அந்த மாதிரி ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் சந்தோஷமா நான் நன்றி தெரிவிச்சுங்க சேனல் சார்பா. நீங்களாம் கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும், கலந்துக்கணும் நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருமே வரலாம், அழைப்பு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே புரட்சி தலைவருடைய விழா சந்தோஷமா கொண்டாடுதான் என்னுடைய ஆசை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னடா மறுபடியும் இவன் ஸ்பான்சர் பண்ணுங்க சொல்றானே அப்படின்னு தப்பா நினைச்சுக்கானே. இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு தேவைப்படுது, தேவை இல்லாதனால தான் நான் தேவையில்லைன்னா நான் கேட்க மாட்டேன், தேவைப்படுறதுனால தான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை விமர்சையா கொண்டாடணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு, இதான் என் நம்பர், ஜிபே நம்பர், நீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணலாம். உண்மையா உங்க மனசாட்சி தொட்டு தலைவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் பண்ணுங்க. மற்றபடி யாரையும் கட்டாயம் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. உங்க விருப்பப்பட்டு நீங்க கொடுக்குறீங்க, அதை அது இந்த விழாவில் உங்களுடைய ஒரு பங்கும் இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களால ஒரு தலைவருக்காக ஒரு விழா பண்ணணும்பா, இல்ல ஒரு அன்னதானம் பண்ணப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களால முடியாது, வசதி வாய்ப்பால முடியாது. அப்ப நம்ம பண்ணும்போது அதுல நீங்க ஒரு பங்கா நீங்க இணைஞ்சீங்கன்னா அந்த ஒரு புண்ணியம் அது உங்களுக்கும் போய் சேரும் தான் நான் சொல்ல வரேன். அதுதான் எக்ஸாக்டா நான் சொல்ற வருது. அதனால முடிஞ்சால் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாங்க, சந்தோஷமா கொண்டாடுவோம். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோலாம் என்னென்ன வரும்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களால பாக்குறீங்களா, நீங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட தலைவர் பக்தர்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுனால முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலான்னு இருக்கேன். 50 விழா அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. என்னுடைய பேரை போடும்போது பார்த்தீங்கன்னா நேதாஜி டிவின்னு போட்டிருக்காங்க. இந்த நேதாஜி டிவிக்கு பின்னாடி புரட்சி தலைவர் இருக்கிறார். அது எப்படி அப்படிங்கிறத முதல் கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் பிறந்தேன் புஸ்தகத்தை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நாமெல்லாம் நினைக்கிறோம் எம்ஜிஆரின் தலைவர் அண்ணாதுரை அவர்கள்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் ஏன் பிறந்தேன் அவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாவுக்கு முன்னாடியே அவர் நேசித்த ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு வந்தார். காங்கிரஸில் இருக்கும்போது அவர் காங்கிரஸை விட்டு ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தில். அதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்திக்கும் நேதாஜிக்கும் மிகப்பெரிய தகராறு வந்தது. அப்போ நேதாஜி அவமானப்படுத்தப்பட்டார். நேதாஜி வெள்ளையர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் நேதாஜியின் சீடராகத்தான் காங்கிரஸிலே இருந்தார். அப்ப அந்த பிரச்சனை வரும்போது நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அதே தேதியில் நான் காங்கிரஸை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கிறத நான் ஏன் பிறந்தேன்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சொன்ன விஷயம் காங்கிரஸில் இருக்கும்போது என்னுடைய தலைவர் நேதாஜிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய 2வது தலைவர் அண்ணாவை பற்றி அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவர் நேசித்த முதல் தலைவரை பற்றி அந்த முதல் தலைவருக்கு
நான் கொடுத்த பாத அஞ்சலி தான் இந்த நேதாஜி டிவி அப்படிங்கிற ஒரு சேனல். அதுக்கடுத்தது இன்னைக்கு செப்டம்பர் 15 அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு இந்த பிறந்த நாள்ல எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட பாச போராட்டம் என்னங்கிறத ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா, புரட்சி தலைவர் முதல்ல கட்சியில சேர்ந்தார் திமுக. அப்போ ஒரு வில்லன் இருந்தார். அவர் அத்தனை தொந்தரவுகளையும் புரட்சி தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். புரட்சி தலைவர் பணத்தை அள்ளி கொண்டு போய் அண்ணாட்ட கொடுப்பாரு, செலவுக்கு தேர்தல் செலவுக்கு வச்சுக்கங்க. அண்ணா பணத்தை வாங்க மாட்டார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி உன் முகத்தை காமி, அதுல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வரும், பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாவே மறுத்தார். அவருக்கு புரியல, நம்ம ஏன் இப்படி மறுக்கிறாங்க, நம்ம ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்னு அவருக்கு புரியல. அப்ப அங்கே இருந்த வில்லன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வில்லன் அண்ணாவுடன் இவரை நெருங்க விடக்கூடாது என்பதற்காகவே புரட்சி தலைவர் பணம் கொடுக்கும் போதெல்லாம் அதை கெடுத்து அவர்கிட்ட பணம் வாங்காதீங்க, அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சாங்க. அவரும் அமைதியாக இருந்தார். அண்ணா முதலமைச்சராக ஆனார். முதலமைச்சரான ஒரே வருடத்தில் அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தது. புற்றுநோய் வந்த உடனே அண்ணாவை சோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க, நீங்க வெளி அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செஞ்சால் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை 1968ஆம் ஆண்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சையை முடிக்கிறார். முதலமைச்சராக இருக்கிறார். சிகிச்சை முடிச்சுட்டு வரார், குணமாகி வருகிறார். தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. அனந்தநாயகி என்ற எம்எல்ஏ அண்ணாவை பார்த்து கேட்கிறார், அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் புற்றுநோய்க்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செய்தீர்களே, எவ்வளவு பணம் அரசாங்க பணத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அண்ணா சொல்கிறார், இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இரண்டாவது நாள் அண்ணாதுரை வரார். அதே அனந்தநாயகி கேள்வி கேட்கிறாங்க, உங்க புற்றுநோய்க்கு அரசாங்க பணத்திலிருந்து எவ்வளவு செலவு செஞ்சீங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அண்ணாதுரை சொன்னார், அதாவது எனது நோய்க்கு மொத்தம் 1,80,000 ரூபாய் 68 செலவாகும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து நான் எடுக்க விரும்பவில்லை. காரணம் மக்களுடைய வரி பணம், அதை தொடக்கூடாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள். சரி, கட்சியில பார்க்கலாம், கட்சியில எடுக்கலாம். நான் கட்சியில பணம் இல்லை, அதனால எனக்கு சிகிச்சையே வேண்டாம், வெளிநாடும் வேண்டாம், நான் இங்கேயே இருந்து புற்றுநோயில் இறந்து போவதை பற்றி கூட நான் கவலை இல்லை அப்படின்னு அண்ணா சொன்னார். அப்ப அண்ணா சொல்கிறார், அந்த நேரத்திலே எனக்கு கை கொடுத்து 1,80,000 ரூபாய் தான் சம்பாதித்த பணத்தை எனக்கு கொடுத்து உதவியவர் இந்த அவையில் அமர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அங்கே அறிவித்தார். அப்போதுதான் அவர் சொன்னார், இதை நான் ஏன் நேற்று அறிவிக்கவில்லை என்றால், நேற்று இந்த சபையில் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, இவ்வளவு பெரிய உதவி செய்தவருக்கு அவர் முன்னால் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே 1,80,000 ரூபாய் தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அண்ணாவின் உயிரை காப்பாற்றினார். அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பந்தம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. அண்ணா பேர்ல ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா இறக்கிறார் 1969. வில்லனும் இவரும் அங்க இருக்காங்க. அப்ப வில்லன் கேட்கிறார், செலவுக்கு ஏதோ பணம் கேட்டாங்க, அண்ணி ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. இவரு பொதுப்பணித்துறை அமைச்சர், இவரிடம் இல்லாத பணமா? அண்ணாதுரை உங்க மனைவிட்ட கேட்கிறாங்க, 100 ரூபாய் கொடுங்கன்னு. அப்ப அண்ணாதுரை மனைவி சொல்லுகிறார், 100 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் உடையா இல்ல, ஒரு முதலமைச்சரின் மனைவி. இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல். 100 ரூபாய் இல்லையா ஒரு முதலமைச்சர் மனைவின்னு கேட்கும் போது ராணி அண்ணாதுரை சொன்னாங்க, அவர் சம்பளத்தை வாங்கி தான் எனக்கு செலவுக்கு கொடுப்பாரு, இன்னும் அவர் எனக்கு செலவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் அதைத்தான் பார்த்தார். இவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்காமல், கொள்ளையடிக்காமல், தன்னுடைய சம்பளத்திலிருந்து தனது வீட்டுக்கு நிர்வாக செலவை எல்லாம் செஞ்சிருக்காருன்னா இவர் தான் நமக்கு, இவருடைய பாதையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அண்ணாவின் பேரிலே அந்த கட்சியை ஆரம்பித்தார். அதை அவர் எப்படி பின்பற்றினார்னா, கடைசி அவர் இறக்கும் போது உயிரை எழுதுகிறார்,
அண்ணாவின் பாதையை பின்பற்றித்தான் அந்த உயில் எழுதுகிறார். அந்த உயில் என்ன சொன்னாரு? இந்த முதலமைச்சர் ஆன பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் நான் வாங்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. காரணம், ஆட்சிக்கு வந்து விட்டால் சம்பாதிக்கிறதுங்கிறது இப்ப ஃபேஷனா போச்சு. அன்னைக்கு சொன்னார், ஒரு பைசா கூட நான் எந்த சொத்தையும் நான் வாங்கல அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, என்னுடைய நினைவில்லம் பட்டுக்கிறீங்களே, அதுக்கு கூட அரசாங்க பணத்தை எடுக்காதீங்க, என்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய கடைகளில் வரக்கூடிய வாடகை வச்சு அதை நிர்வகியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது அண்ணாட்டை இருந்து வந்த ஜீன் அது. ஆக அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பாச போராட்டம் அப்படி ஒரு போராட்டம். அதனால் தான் அண்ணாவை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார். சரி, அடுத்து இந்த விஷயத்தில் வி.எல். ஜானகி அவங்கள பற்றி பேசணும். 100ஆண்டு விழா. வி.எல். ஜானகி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவில் ஒன்றா நடித்தாங்க. நாம்ங்கிற படத்தில் முதல்ல நடித்தாங்க, மருத நாட்டு இளவரசி இதெல்லாம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கார், காச நோயில் இருக்கார். அப்போ அவங்க ஜானகி அம்மாளும் இவரும் படங்களில் நெருங்கி நடிக்கிறத பார்த்துட்டு புரட்சி தலைவரை கூப்பிட்டு தனியாக சொன்னாங்க, நான் காச நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஜானகி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நான் என் பிறந்தேன் புத்தகத்தில் அவர் எழுதுனதான். நீங்கள் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. விடுவாங்களா? யாராவது பொண்டாட்டியே இன்னொருத்தனை கெட்டிக்கன்னா எந்த மனிதனாவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 3 பொண்டாட்டி அவருக்கு, அபிஷியலாக 2, 3வது துணைவின்னு 1. 2வது பொண்டாட்டிக்கே தெரியாது 3வது பொண்டாட்டி கட்டினது. அவரே சொல்கிறார், 2வது பொண்டாட்டிக்கே தெரியாது. ஆளை பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய நண்பன் நான் இப்போ சொல்லக்கூடியவரை பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருப்பார். அவ்வளோ ஒரு விகாரமான முகம். அவருக்கும் 3 பொண்டாட்டி. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட கலரு, எலும்பு சம்பள கலரு, அவருடைய உடல் எப்படிப்பட்ட உடல், யாருமே பார்த்து ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் எத்தனை மனைவிகளை வைத்திருக்கலாம். தன்னுடைய 2வது மனைவிட்ட சொன்னாரு, நீ உயிருடன் இருக்கும் வரை நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வேன் என்பதற்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னார் இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவர். அந்த மனைவி சாகுறாங்க, 15 வருஷம் நோய்வாய்ப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார். அதுதான் அந்த இதுல நோய்வாய்ப்பட்டு இருந்த மனைவிக்கு தேம்பி தேம்பி அழுதார். அதுக்கப்புறம் தான் ஜானகி அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணாரு. ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது என்னாச்சு, நிறைய பேர் சொல்றாங்க, இன்னொருத்த மனைவியை கூட்டி வந்தவர் தானே திமுக காரன் சொல்றான். நான் அதில் என்னுடைய சேனல்லே பேசியிருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். அதிமுக தலைவர்கள் கூட அப்போ ஒழுங்காக பதில் சொல்வதில்லை. நான் சொன்னேன், ஜானகி அம்மாள் இன்னொருத்த மனைவியை கூட்டிட்டு வந்துருக்காங்க. இன்னொருத்த மனைவி எப்படி? அவர்கள் முறைப்படி விவாகரத்து அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க, சுரேந்திரன், என்னுடைய நண்பர். அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவருக்கு முறைப்படி விவாகரத்து பெற்று இதில் சாண்டோ சின்னப்பாத்தவர் முன்னிலையில் 3வது கல்யாணம்ங்கிறதுனால விளம்பரப்படுத்தாம தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஜானகி அம்மாள். ஆக முறைப்படி பண்ணது மட்டும் இல்ல, சுரேந்திரன்கிறவரை தத்து எடுத்தார். ஜானகி அம்மாளுடைய முதல் கணவருக்கு பிறந்த பையனை தத்து எடுத்து அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார். அதனால தான் ஜானகி அம்மாள் அவர்கள் அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன உடனே முதலமைச்சரின் மனைவி எப்படி இருப்பாங்க யோசிங்க. எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், அவர் மனைவி நான் காவல்துறையில் இருக்கும்போது டிஜிபிக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. துரை, அப்ப துரைன்னு ஒரு டிஜிபி இருந்தார். துரை, அந்த இன்ஸ்பெக்டருங்களுக்கு போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் போட சொன்ன போட்டையா? 3வது மனைவி கேட்பாங்க. 2வது மனைவி அங்க கமிஷனர் அவர் வீட்டுக்கு போனா அவர் இறங்கி வரும்போது சிறப்பு பண்ணிட்டு வாங்க, டிரான்ஸ்ஃபர் போடுங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு மனைவியும் முதலமைச்சராக இருந்தவர்கள் மனைவிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரோட சொல்றேன், அரசு நிர்வாகத்தில் தலையிடுவார்கள். அரசுல பல இதுங்களை சலுகைகளை செய்ய கேட்பாங்க. ஆனால் ஜானகி அம்மாளை நான் பெருமைக்காக சொல்லல, அவர் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த ஒரு சலுகையையும் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு அவர் கேட்கவே இல்லை. கணவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த மாதிரி குடும்பம் என்பது நிர்வாகத்தில் தலையிடவே இல்லை. அதற்கு அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மனைவியையும் கட்டுப்பாடாக வைத்தார். அண்ணன் குடும்பத்தை என்ன சொன்னாரு, என்னுடைய அண்ணனுக்கும்
என்னுடைய அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். குடும்ப ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜானகி அம்மால ஒரே ஒரு நிகழ்வு நடக்கும்போது, நான் காவல்துறையில் இருக்கும்போது நடந்தது. மயிலாப்பூருக்கு ஜானகி அம்மாள் போறாங்க காரை எடுத்துட்டு. அவங்க கார்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் மனைவின்னு எதுவுமே இருக்காது, ஜிங்கிறது கூட இருக்காது. ஜினா கவர்மெண்ட் வண்டின்னு கூட இருக்காது. சாதாரண வண்டியில போறாங்க. லஸ் கார்னர்ல வண்டியை நிறுத்திட்டு ஷாப்பிங் போறாங்க. போகும்போது அப்போது டெபுட்டி கமிஷனரா இருந்தார் டிராபிக். அவர் வண்டியை பிடிச்சிட்டாரு, நோ பார்க்கிங் போட்டுட்டு ஃபைன் போட்டாரு 100 ரூபாய். வந்தது முதலமைச்சரின் மனைவி. டிரைவர் போய் ஜானகி அம்மாள்கிட்ட சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் போட்டாங்கன்னு. இப்ப இருக்கிறவங்களா இருந்தா உடனே போன் அடிச்சு, என்ன அந்த எனக்கு போட்டான், எனக்கே ஃபைன் போட்டான் அப்படின்னா அடுத்த நிமிடம் அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை ஏற்படும். ஆனா ஜானகி அம்மாள் எதுவுமே பேசாம தான் முதல்வரின் மனைவின்னு கூட அவங்ககிட்ட சொல்லல, 100 ரூபாய் எடுத்து கொடுத்து ஃபைனை வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அதிகாரி பயந்து போயிட்டாரு. ஐயோ முதலமைச்சரின் மனைவியா இருக்காரு, நம்ம பதவி இன்னைக்கோட காலி அப்படின்னு பயந்து கொண்டு அவர் போறாரு. போய் கமிஷனர்கிட்ட போய் சொல்றாரு, சார் சிஎம் மனைவி சார், எனக்கு தெரியாம ஃபைனை போட்டுட்டேன் அப்படின்னு. அவரு என்னை அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுங்கும் போது புரட்சி தலைவரிடமிருந்து போன் வருது, முதலமைச்சரிடமிருந்து கமிஷனர் ஸ்ரீபாலுக்கு. அவர் பயந்து கொண்டே எடுக்கிறார். அப்ப சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு நோ பார்க்கிங்ல 100 ரூபாய் போட்டாங்களாம்ல ஃபைன், அந்த அதிகாரி யார் அப்படின்னு கேட்கிறேன். சார் அவர் ரொம்ப நல்ல அதிகாரி அப்படின்னு பேர் சொல்றாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவியுங்கள். முதலமைச்சரின் மனைவி என்று தெரிந்தும் தன் கடமையை செய்த அந்த அதிகாரிக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஜானகி அம்மாள் அவருக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, தலைவர் வீட்டில் போலீஸ்காரங்க காவலுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். சிஎம் அவர் புரட்சி தலைவர் வீட்டுக்கு வரும்போது வாசலில் இருக்கும் போலீஸ்காரங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா? அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் ஜானகி அம்மாளை போய் அவ்வளவு கடிந்து கொள்வார். அதனால ஜானகி அம்மாள் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமா நிக்கிற போலீஸ்காரவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வைப்பார், கோவிச்சுக்குவாரு அப்படின்னு. ஒரு தடவை சென்னை பூரா வெள்ளம் வந்து விட்டது. அப்ப போட்ல தலைவரையும் ஒரு ஜானகி அம்மாளையும் ஏத்துறாங்க. அப்போ ஒரு டிஎஸ்பி ஆறுமுகம்னு அவருடைய செக்யூரிட்டி ஆபீசர் அவரும் கூட வர்றாரு. வரும்போது ஜானகி அம்மாள் தன்னுடைய செருப்பு எடுத்துட்டு வந்தவங்க போட்ல ஏறும்போது அந்த டிஎஸ்பி கையில கொடுக்குறாங்க. உடனே ஜானகி அம்மாளின் கையை ஓங்கி தட்டி விடுறாரு. அவர் தட்டி விட்டுட்டு கேட்டது, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், உன் செருப்பை போய் எப்படி அங்க கொடுத்தேன்னு கேட்டார். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாள் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துல கூட அதிகாரிகளை அவமானப்படுத்த கூடாது. இன்னொருத்தர் முதலமைச்சராக இருந்தார், உங்களுக்கே தெரியும். போலீஸ் ஆபீசருங்களெல்லாம் ஐயோ அம்மான்னு சொல்லி எப்படி தலையில் அடிச்சாருங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரிகளை இவர்கள் மதித்த விதம் என்ன என்பது தமிழ்நாடு அறியும். அப்படி இருக்கும்போது ஜானகி அம்மாள் ஒரு நல்ல மனைவியாக இறுதி வரை புரட்சி தலைவர் அவர்களுக்கு கை கொடுத்தார். அதனால ஜானகி அம்மாளுடைய இந்த 100ஆண்டு விழாவில் அவருக்கு முதல்ல நம்ம வணக்கத்தை செலுத்தணும். காரணம், சிறந்த மனைவியாக அவர் இருந்தாருங்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம், ஜானகி அம்மாள் உங்களை பேசும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் பேசணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவரின் அண்ணன் சக்கரபாணியை இந்த உலகம் மறந்து விட்டது. புரட்சி தலைவர்களின் தொண்டர்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு. மிகப்பெரிய அவருக்கு வலதுகரமாக இருந்தவர் சக்கரபாணி அவர்கள் தான். சக்கரபாணி அவர்கள் பேரில் தான் அத்தனை சொத்துக்களையும் வாங்குவார். சக்கரபாணி அவர்களின் பேரில் தான் பணத்தை போடுவார். அண்ணன் பேரில் அவ்வளவு இருந்தது. 1963க்கு அப்புறம் 67க்கு அப்புறம் சக்கரபாணி அவர்களை கூப்பிட்டு புரட்சி தலைவர் சொல்றார், அண்ணே உங்ககிட்ட நான் கொடுத்த சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தம்பிக்கு அத்தனை அவர் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அவர் கொடுத்தார். அவருக்கு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லும் போது யாரும் கொடுப்பது அப்படிங்கும் போது லீலாவதி கொடுத்தாங்க. ஆனா லீலாவதி கிட்னி கொடுத்த விஷயம் புரட்சி தலைவருக்கு தெரியாது.
சாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாகத்தான் அவருக்கு அது தெரிஞ்சது. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவர் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு தேம்பி தேம்பி அழுதார். தேம்பி, இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட உயிரோட இருக்காரு, கேட்டுக்கங்க. தேம்பி தேம்பி அழுதார். லீலாவதியை பார்த்து அவர் சொன்னது, நீ வாழ வேண்டிய பெண், நான் வாழ்ந்து முடிந்தவன், எனக்கு எதற்காக கிட்னி கொடுத்தேன்னு தான் கேட்டார். ஆனா கிட்னி கொடுத்த லீலாவதிக்கோ தன் அண்ணன் குடும்பத்திற்கோ அவர் எதையுமே செய்யல, செய்யாமல் போயிட்டார். இதுக்கப்புறம் சில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுரேந்திரன் அவர் என்னட்ட வந்து எம்ஜிஆர் சம்பாதிச்ச சொத்து இருக்கு, அதுக்கு நான் தான் வாரிசு, அதை எனக்கு வாங்கி கொடுங்க வழக்கு போட்டுன்னு கேட்டார். அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு எம்ஜி சக்கரபாணி அவர்களின் குழந்தைகள் தான், அதனால நீங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல்ல நான் பேசும்போது சொன்னேன். சக்கரபாணி அவர்களின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் என்னிடம் வாருங்கள், புரட்சி தலைவரின் சொத்து ஒண்ணு உங்களுக்காக காத்திருக்கு, திருச்சியை வந்து தலைநகரமா மாற்றணும்னு சொல்லும் போது அங்கே ஒரு சொத்தை வாங்கி இருக்கிறார். 1 ஏக்கர் 80 சென்ட், 4 லட்சம் ரூபாய், என் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த சொத்து இவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எதையுமே அனுபவிக்கல, கிட்னி கொடுத்தவங்களுக்கு கூட சொத்து கிடைக்கல, புரட்சி தலைவர் அவங்களுக்காக எதையும் எழுதி வச்சுட்டும் போகல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க என்னிடம் வந்தார்கள். வந்து பார்த்தா இன்று இருக்கும் அதிமுக தலைவர்கள் 2 பேர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சக்கரபாணி அவர்கள் பிள்ளைகளுக்கு, லீலாவதிக்கும் சேர்த்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் வந்த ஒரு வாரத்தில் லீலாவதி ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாங்க. அதனால் புரட்சி தலைவரின் தொண்டர்களாகிய நீங்கள் எல்லாம் அவருடைய சகோதரர் சக்கரபாணியை நினைத்து பார்க்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் அவரை நினைத்து பார்க்கிறேன். காரணம், அவருடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருந்தவர் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்கள் தான். சக்கரபாணி அவர்கள் இறந்த போது ஐஜி ஆபீஸ் பின்னால் அந்த சுடுகாட்டில் தான் புதைச்சாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். தேம்பி தேம்பி எழுதார் புரட்சி தலைவர். அவருடைய பாசம், தன்னுடைய சகோதர பாசம் என்னங்கிறது அப்ப தெரிஞ்சது. ஆனால் அவர் தன் சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டாலும் இன்று அவர்களை நான் வரவழைத்து அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த சொத்துக்கள் பெறும். அந்த புரட்சி தலைவருக்கு முதுகெலும்பாக இருந்த அவரது சகோதரருக்கும் ஜானகி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நேரத்தில் அவருடைய தியாகத்தை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அவங்களுடைய தியாகத்தை பற்றி நம்ம பேசணும். அதனால அந்த கடமையும் செய்வது அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பல பேர் எனக்கு தொடர்பு கொண்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க. புரட்சி தலைவரின் தொண்டர்கள்லாம் 1 லட்சம் வேணுமா, நான் கொடுக்குறேன் 2 லட்சம். பணம் எதுவும் வேணாம், சட்டப்பூர்வமான பிரச்சனை, அவருக்குரிய கடமையை நான் செய்கிறேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணும். அதனால இந்த இத்தனை விழா நடத்துறீங்கன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய அவருடைய விஷயங்கள், பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவருடைய குணங்கள் என்னங்கிறத, அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கு இது பண்ணோம், ஜானகி அவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோம், அவருடைய அண்ணனுக்கும் இதே இதில் நம்ம மரியாதை செலுத்தணும். அண்ணாவுக்கு அவர் எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறாருங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியணும். நேரம் அதிகம் இல்லாதனால நேற்று இன்று நாளை உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், இதை பற்றி எல்லாம் மிகப்பெரிய கதைகள் இருக்கு. அதை இன்னொரு நாளில் இன்னொரு விழாவில் பேசுவோம் என்று கூறி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பார்த்ததுமா அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம், இன்னைக்கு இந்த 3 படங்களும் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு படமும் அருமையான படம். நேற்று இந்த நாளை உரிமை குரல் கேட்கவே வேண்டாம். அந்த பாருங்க, அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இங்கே வந்து சொல்லிட்டாங்க. அதுவும் வெள்ளி விழா படம், பல நாட்கள் ஓடுது. டைரக்டர் ஸ்ரீதர் தயாரிச்சு அது வெளிவந்த படம். அது வெள்ளி விழா கண்ட படம். சிரித்து வாழ வேண்டும் 2 தெலுங்குல நான் நடித்தேன், தெலுங்குல என்டிஆர் சாரோட நடித்தேன். ஆனால் அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணாரு, சத்யநாராயணன். இதில் 2ம் பண்ணாரு. மேரா நாம் அப்துல் ரஹ்மான். என்ன கெட்டப், அந்த எந்த வேஷம் பட்டாலும் அப்படி இருக்கோங்க அவருக்கு. இது எந்த வேஷம் இல்லை. அதே மாதிரி
அவர் வந்து மனித நேயம் சொன்ன மாதிரி மனித நேயம். அந்த மனித நேயத்தை அவர்கிட்ட தான் நம்ம அவருக்கு ஈடு இணைய யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் என் இதய தெய்வம், இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் இப்படி வந்து நின்றுக்கவே முடியாது, இத்தனை பேரோட ஆதரவும் பெற்றிருக்க முடியாது. என்னை வந்து நிறைய வந்து என்னை ஊக்கப்படுத்தினாரு, எப்படி இருக்கணும், எப்படி திரையுலகத்தில் மரியாதையாக நடந்துக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சின்ன பொண்ணு, நான் கான்வென்ட்லேருந்து வந்தேன். நீ போய் எல்லாருக்கும் ஹாய்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால எல்லாராலையும் மதிக்கப்பட்டேன். தெருவில் சின்ன பொண்ணுலாம் கூட அம்மா அம்மா யாரை கூப்பிட்றாங்க நான் பார்ப்பேன், இப்படி இப்படி உங்களை தான் அம்மாங்க. ஸோ அந்த மாதிரி மரியாதை எனக்கு வந்து சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், எங்கள் உயிருள்ள வரை மறக்க மாட்டேன். இங்கே இத்தனை பேர் கொண்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. புரட்சி தலைவரை பற்றி பேசினாலே எனக்கு சில சமயம் அப்படியே எனக்கு வந்து மனசு இதாகிடும். ஏன்னா அவரை போல உதவி செய்கிறது யாருமே இல்லைங்க, என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்தப்போ எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த கடைசி படம் வரைக்கும் நான் தான் அவரோட நடித்தேன். அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர் நடித்து, அதாவது அவர் நடித்து கடைசியாக வெளியே, அது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்த படம். அந்த படத்தில் நான் கடைசியாக நான் கதாநாயகன் நடித்தது மிக பெருமையாக கருதுகிறேன். அதுக்கப்புறம் கட்சிக்கும் என்னை வர சொன்னார். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நடிச்சுட்டேன், இனிமேல் அப்போ என்கிட்ட கேட்டார், இல்லைங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிற கட்சிக்குன்னா தமிழ்நாடு பூரா போய் அந்த காலத்தில் திருச்சி, இது கோயம்புத்தூர், பவானி ஒரு 10 இடத்துல போய் 30 லட்சம் ரூபாய்க்கு தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். இது யார் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய நடராஜர் சிலையை கொடுத்தாரு. அதுதான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் நான் கொடுத்தேன், நீ எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சிரிப்பார். அதே மாதிரி நான் வந்து கேட்கவே இல்லை. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதும் ஓடோடி வந்து நான் சொல்லவே இல்லை. பீஸ் ரெட்டியை கூப்பிட்டு எங்கே வேணால் கூப்பிட்டு போங்க, அமெரிக்காவில், லண்டனில், சிங்கப்பூரில் எல்லா செலவு என்னது. நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சோன்னா, இல்லை எனக்கு நீ சொல்லலை, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார். ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜானகி அம்மா பற்றி சொல்லணுன்னா, அவங்க வீட்டு பொண்ணாவே என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், சுதா, லதா, இவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களோடலாம் நான் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போனால் மாடி போனேன், என்னம்மா இல்லைம்மா ஏதோ போ அங்கே போம்மா, அது போ பேசுங்க தான் உட்காந்துட்டு இருக்காரு, யாரும் 2 பேர் போய் நீ பேச பரவாயில்ல அப்படின்னுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கேன் கடைசி வரைக்கும். கடைசியாக அவங்க வந்த நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சி கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ மேடை இருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இங்கே வந்த அனைவருக்கும், புரட்சி தலைவரின் பக்தர் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம், நன்றி, வணக்கம்.